சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தேவனுடைய வார்த்தை எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 5. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள். 6ஆவது நாள் ஆயத்தம் பண்றதை விட 2 மடங்கு சேர்த்து வைக்கணுமா? எதுக்கு தெரியுமா? 7ஆவது நாள் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், மகிமையுள்ள நாள். இன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா பெட்ஷீட்டை இழுத்து போட்டு மூடி தூங்குற ஓய்வு நாள் இல்லை. தேவனோடு ஓய்ந்து இருக்கிற நாள், தேவனோடு சஞ்சரிக்கிற நாள், ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கிற நாள், ஆண்டோட சமூகத்துல விழித்திருக்கிற நாள். இந்த நாள் முழுவதும் ஆண்டோட நேரத்தை செலவிடுங்க. யாதொரு அலுவலில் சிக்கிக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு நானும் என் நேசரோடு உட்கார்ந்து இருக்கிற நாள். யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உங்களுக்கு பிடிச்சமானவங்களை நீங்க மீட் பண்ண போறீங்க. இந்த நாள்ல அவங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. அவங்களும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எவ்வளவு பார்க்கணும்னு உள்ளத்துல துடிப்பீங்க. பார்த்துட்டீங்க, மனசு ரொம்ப திரும்ப வர ரொம்ப நேரம் உட்காந்து பேச தோணும். அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணும். நிறைய பகிர்ந்து கொள்ள தோணும். அதுபோல இன்றைக்கு மணவாளன் இயேசுவோட சஞ்சரிக்கிற நாள். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் என் ஆண்டவரை கை கோர்த்து நிக்கிற நாள். அப்படி இந்த நாளை நீங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து ஆலயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துல உட்காந்து இந்த நாள் ஆண்டருக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசித்து அப்படி உங்க இந்த நாளை முடிச்சு பாருங்க. வர வாரம் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மகிமையா இருக்கும். இந்த வர வாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கத்த ரெடி பண்ணுவார். ஆயத்தம் பண்ணி வைப்பார். அவருக்கு கொடுங்க, பெஸ்டா கொடுங்க. ஒரு மணவாளனை பார்க்க போறீங்க, ஒரு கிஃப்டா எடுத்துட்டு போக மாட்டீங்க, பிடிச்சதுன்னு வாங்கிட்டு போக மாட்டீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஓய்வு நாள். நேசரை, மணவாளனை பார்க்க போகிறீர்கள். சந்தோஷமா போங்க, கிஃப்டோட போங்க, பிளஸ்ஸிங்கா போங்க, நல்லா கொடுங்க. May the Lord bless you. இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற உங்களை கர்த்தர் இந்த நாள்ல ரொம்ப பிளஸ் பண்றார். வானத்தின் பலகனை திறந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எசப்பா, பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறேன். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். நடக்க முடியல, கால் வலி, ஒரே போராட்டமா இருக்கு. நைட்லாம் தூக்கமே கிடையாது, பயங்கர டிஸ்டர்பா இருக்கு. ஏதோ ஒண்ணு எனக்குள்ள போராடிட்டே இருக்கு, என்னால வெளியே வர முடியல, ரொம்ப வியாதியா இருக்கு, ஏதோ ஒரு பலவீனம், வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னே தெரியல, பெயின்ஃபுல்லா இருக்கு, தாங்கிக்க முடியல. இயேசு நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகுது, விடுதலை உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். கையெடு சத்துருவே, கண்கள் அதிசயத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள், உம்மோடு சஞ்சரிக்கிற பரிசுத்த நாளாகி ஓய்வு நாள். உம்மோடு நேரத்தை செலவிட கிருபை தாரும். பிள்ளைகளும் தாய் தகப்பன் எல்லாரும் உமக்காக பயன்படுத்திக் கொள்கிற நாளாய் இருப்பதாக இயேசு நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. இந்த நாள் முழுவதும் தேவனோட சஞ்சரிங்க. இந்த வாரம் முழுவதும் பல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். ஆமென்.